ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப பிரமாதமாக ஒன்று சொல்லிட்டு வரோம். யார் இந்த யாரப்பா இந்த அரங்கநாதன் சொல்லிட்டு விளக்கு சொன்னோம். அயோத்தியிலிருந்து வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி வந்தாருன்னு பிள்ளையாரப்பா இது என்ன பண்ணாரு, இது முக்கியமான சேசாஸ்திரம், இதை இலங்கைக்கு போகக்கூடாது அப்படி தடுத்தாரு. காவிரி ஆத்தாண்ட போய் நின்று இருந்தாரு. ஒரு மாட்டுக்காரன் மாதிரி தலைப்பா கட்டி நின்றாரு. இவர் விபீஷணருக்கு தண்ணி தாக்கத்தை கொடுத்துட்டாரு. உடனே காவேரியில நம்ம நாடு தென்னாட்ட காவேரி தண்ணி பரண்டு ஓடுறா. ஆஹா, இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்காளே, சிறந்த நாடா இருக்கேப்பா தமிழ்நாடு அப்படின்ட்டு என்ன பண்ண விபீஷணரு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு மாட்டுக்காரன், ஐயா கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிது, ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு விரல்ல பிடிச்சின்னு இல்லை, ஒரு 3 கை தண்ணி குடிக்கிறேன்னாரு. குடிச்சிட்டு வாப்பான்னு. ஆனா நான் 3 கட்டி வந்துருவியா, அதுக்குள்ளே வந்துடுறேன் பான்னாரு. தண்ணிக்கிட்ட போய் குடிக்க போனாரு. 1ன்னாரு. 2வது தண்ணிட்டு உரிமை 2ன்றாரு. அப்பா விட்டுறாதாப்பான்னாரு. 3வது இந்த அரங்கநாதனை தூக்கி போய் ஸ்ரீரங்கத்தில் இறக்கிட்டு ஓடிட்டாரு. இவன் தெத்திக்கிட்டே ஓடினார் பாருங்க. அவரை விட்டுட்டாரு. எங்க ஓடுறாரு, நீ எங்க ஓடினா நான் விட மாட்டேன், இரு நான் முதல்ல இங்க நின்றுட்டாரு. இவர் வந்து தூக்கி பாக்குறாரு. தூக்க முடியுமா, தூக்கி அசைச்சு பாக்குறாரு. தூக்க முடியுமா வீசினாரால. அழுகுறாரு. அப்பா அரங்கா, ராமங்கிட்ட அழுது வாங்கிட்டு வந்தனே, அன்பா கொடுத்தாரு, இங்க நித்தியா செய், எனக்கு இந்த நான் என்ன செய்வேன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அரங்கநாதனை சுத்தி வலம் வராரு. வந்து அழுது நின்று அரங்கநாதனே பார்த்துட்டு நிற்கிறார். நான் என்ன செய்வேன் ராமா ராமா ராமா, நான் என்ன செய்வேன் ராமா ராமா, இந்த அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்தானே, நான் என்ன செய்வேன் ராமா ராமா, இந்த அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்தானே. காவேரி நீரை கண்டேன், காவேரி நீரை கண்டேன், என் தாகம் தீரவில்லையே, காவேரி நீரை கண்டேன், என் தாகம் தீரவில்லையே, இந்த அரங்கநாதன் என் கை தழுவி போனதே, இந்த அரங்கநாதன் என் கை தழுவி போனதே. ராமா 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 ராமா, நான் என்ன செய்வேன் ராமா ராமா, இந்த அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்தானே, இந்த அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்தானே. ஓம் ஜி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. இது வந்து நம்ம இதனுடைய சிறப்பு எப்படி அப்படின்னு அதனுடைய சிறப்பை காட்டும். அரங்கநாதன் எப்படி அயோத்தியிலிருந்து எப்படி வந்தாரு, இது யார் தடுத்தாரு, அவர்கிட்ட இந்த தண்ணி கூட நான் என் தாகத்து தண்ணி கூட நான் குடிக்கலையே ராமா, என் கை தழுவி போயிடுச்சு. இவருடைய அறுவடை பொருளை கேட்டு ராம அங்கிருந்து இந்த அரங்கநாதன் தோற்றத்துல பாருங்க தோன்றப்படுகிறாங்க. விபீஷணன் அழுகுறானேன்ட்டு ராமன் பக்கத்திலே தன்னை பிராட்டி சீதா, லட்சுமணன், பரதன், அனுமன் இந்த சிரத்திலே தோன்றி, விபீஷணா அழுவாதப்பா, விபீஷணா அழுவாத, இந்த புண்ணியமான சேஸ்திரம் இந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்குதால் உனக்கு ஒரு நல்ல புண்ணியம், நீ என் அருகிலே இரு, மறைந்திரு, என் அருகிலே மறைந்திருந்து இங்கே நடக்கும் அனைத்து அபிஷேகத்தை நீ கண்டு மகிழ்வாய், இலங்கைக்கு நீ செல்ல வேண்டாம், இங்கே இரு என்று ராமன் விபீஷணரை
சமாதப்படுத்தி கண்களை துடைத்து கொண்டு இந்த காட்சியை பார் என்றார். விபீஷணர் அவர் சீதா, ராமா, லட்சுமணன் கால் விழுந்து பாதத்தை வணங்குகிறார். அரங்கநாதனினுடைய திருப்பாதத்தை வணங்குகிறார். அரங்கநாதா, நான் இங்கே உன் அருகிலே இருக்கிறேன் என்று விபீஷணர் கூறி அரங்கநாதனை வழிபட்டு வருகிறார். ஆனால் அவர் மனதிலே இந்த நிகரை செய்தவன் யார், நான் அவனை விட போவதில்லை அப்படி என்று ஒரு மனதிலே விபீஷணருக்கு சாந்தமான ஒரு மாண்புணம் உடையவர். கோபம் மனதிலே தங்கி, நீ எங்கே ஓடினாலும் உன்னை விடமாட்டேன் என்று மன சஞ்சலை கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன, எங்கே போகிறார் என்று பார்ப்போம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.